துப்பாக்கி சூட்டை கண்டித்தும் மற்றும் 40 லட்சம் அபராதமும் 9 மாத சிறை தண்டனையும் மற்றும் காரைக்கால் மீன்பிடி துறைமுக விரிவாக்க பணியை தாமதப்படுத்துவதை கண்டித்தும் 3 அம்ச கோரிக்கை கண்டித்தும் நாங்கள் காரை மாவட்ட சார்பாக போராட்டம் நடத்தினோம். 14ஆம் தேதி நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அது எங்களுக்கு அதிகாரிகள் எந்த அதிகாரம் பார்க்கல, அது விஷயமா எந்த ஒரு சொல்ல. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி எங்களோட வாழ்வாதாரமான விசைப்படகுகள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் பண்ணோம். இன்னைக்கு 16ஆம் தேதியும் இருசக்கர வாகன பேரணி எடுத்து காரைக்கால் சம்பிக்கிற அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ எங்களுக்கு இன்னும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து இன்னும் எதுவும் செவிசாய்க்கல. இதை முன்னிட்டு நாளைக்கு முழு ரயில் மறியல் போராட்டம் பண்ணலான்னு இருக்கிறோம். அதை தொடர்ந்து கடையடைப்பு நாங்கள் எடுக்கிறோம். கடையடைப்பு போராட்டம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். அதையும் செவிசாய்க்கலனாக்கா எங்களோட ரேஷன் கார்டு, வாழ்வாதார ரேஷன் கார்டு, ஆதார் கார்டை கலெக்டர் ஆஃபீஸில் ஒப்படைக்கலான்னு அதையும் முடிவு பண்ணியிருக்கோம். இது 3 மாவட்டம், நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை, இந்த 3 மாவட்டம் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. இதுக்கு கூடிய சீக்கிரம் எங்களுக்கு கவர்மெண்ட் செவிசாய்க்கலனாக்கா மேலும் நாங்கள் பாண்டிச்சேரி சட்டசேவை முற்றுகையில் இருக்கோம். அதை தாண்டி டெல்லி வரைக்கும் போகலான்னு இருக்கிறோம். இது உடனே இந்த 3 கோரிக்கையை மத்திய மாநில அரசு உடனே நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த போராட்டம் வகையில் கேட்டுக்கிறோம்.